ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் வேதம் புகழும் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம் வாருங்கள். இன்று 16/1/2025 தை மாதம் 3ஆம் தேதி குரோதி வருடம். நல்ல அருமையான குருவாரம், வியாழக்கிழமை அற்புதமான நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் குரு பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும். இன்றைய விசேஷம் உழவர் திருநாள், காணும் பொங்கல். விவசாயிகள் எல்லாம் காலம் முழுவதும் ஆண்டு முழுவதும் உழைத்து இன்றைய நாள் தங்களை உற்சாகப்படுத்திக் கொள்வதற்காக வெளியிடங்களுக்கெல்லாம் சென்று 4 பேரை பார்த்து சந்தோஷமாக இருந்து கழிக்கக்கூடிய அற்புதமான நாள். மனம் கழித்து இந்த காணும் பொங்கலை கொண்டாடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் மனமார்ந்த காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய சூரிய உதயம் காலை 6:35 சூரிய அஸ்தமனம் மாலை 6:02. நல்ல நேரம் காலை 10:30 முதல் காலை 11:30 வரை. அதேபோல் மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 முதல் காலை 7:30 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய சுபஹோரை சூரியஹோரை நேரம் காலை 8 முதல் 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று மதியம் 12:54 வரை ஆயில்யம், அதன் பின்பு மக நட்சத்திரம். இன்றைய திதி இன்று அதிகாலை 4:44 வரை தேய்பிறை துதியை, அதன் பின்பு திருதியை துதி வருகின்றது. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது, கவனமாக இருக்கவும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை வாருங்கள் காணலாம். 12 ராசியில் இருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொண்டு, மேஷ ராசி அன்பர்களே, இன்று மதியம் 12:54 வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுடைய திறமைகள் வெளிப்படும், பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. குழந்தை பாக்கியம் உண்டாகும், தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும், கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும், மனக்குழப்பங்கள் தீரும் நாள். புதிய முயற்சிகள் கைகூடும், தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும், திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும், பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும், உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று மதியம் 12:54 வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று தந்தை வழி சொந்தங்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். முகூர்த்த நாளை குறிப்பீர்கள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் சத்சந்தான பிராப்தி கிடைக்கும். காரிய வெற்றிகள் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். நீங்கள் சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் அதிலே மிகப்பெரிய வளர்ச்சி உண்டாகும். நண்பர்களாலும் உறவினர்களாலும் நல்ல ஆதாயம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். மேலும் நல்ல பலன்களை பெறுவதற்கு குரு பகவானை வணங்குங்கள், குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று மதியம் 12:54 வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திருமணத்திற்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கெல்லாம் திருமணம் நிச்சயமாகும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற அற்புதமான நாள். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். யோகமான மாற்றமாக இருக்கும்.
சின்ன வீட்டிலிருந்து பெரிய வீட்டிற்கு செல்வீர்கள். வாடகை வீட்டிலே இருந்தால் சொந்த வீடு வாங்குவதற்கான முயற்சிகளை தொடங்கி அதிலே வெற்றி பெற்று சொந்த வீட்டிலே குடிபுகுவதற்கான நேரம் கனிந்து விட்டது. அதேபோல் 2 சக்கர வாகனம் வைத்திருக்கிறீர்கள் என்றால் 4 சக்கர வாகனம் வாங்குவீர்கள். அதுபோல் வளர்ச்சி ஏற்படுகின்ற நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாள். நினைத்த காரியம் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறக்கூடிய அற்புதமான நாள். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் ஏற்றமான மாற்றமான ஏமாற்றம் இல்லாத நாளாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். குரு பகவானை வணங்குங்கள், தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று மதியம் 12:54 வரை சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகின்றன. நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற அற்புதமான நாள். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்றன. கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். திடீர் பண வரவு சந்தோஷத்தை தரும். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். நகை வாங்குவீர்கள், வெள்ளி பொருட்கள் வாங்குவீர்கள். இப்படி ஏதேனும் நல்ல பொருட்களை வாங்கி சுப செலவாக இருக்கும். ஆகவே இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று மதியம் 12:54 வரை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ஆகப்பட்டவர் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை சற்று தள்ளி வைப்பது நல்லது. இன்றைய நாளிலே வேண்டாம். வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். புதிய முயற்சிகளை இன்றைய நாளிலே முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். ஆகவே கைப்பொருளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு சற்று மந்தமான நிலையிலே இருக்கின்றது. என்றாலும் எப்போதுமே குரு கடாட்சம் இருந்தால் நம்முடைய சோதனைகள் சாதனைகள் ஆகும். ஆகவே குருவாரம் வியாழக்கிழமை குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். உங்களுக்கு பிடித்த குரு பகவானை, குருநாதரை பற்றி கொள்ளுங்கள். குருநாதரை பற்றி கொண்டால் விழி கிடைக்குமா, அபயகரம் கிடைக்குமா என்று குருநாதருடைய பாதங்களை பற்றி கொண்டால் நமக்கு வெற்றி நிச்சயம். எப்படிப்பட்ட துன்பத்தையும் குருநாதருடைய பார்வை நமக்கு தீர்த்து வைத்துவிடும். எனவே இன்றைய நாளிலே குருமார்களை பணியுங்கள், குருநாதரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று மதியம் 12:54 வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நீங்கள் எதிர்பார்த்த வேலைகள் எல்லாம் நல்லபடியாக முடியும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பணம் கைக்கு வந்து சேரும். சிலருக்கு திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்றன. எதிர்பார்த்த பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். ப்ரமோஷன் கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். புதிய செல்போன் வாங்குவீர்கள், நகை நட்டுக்கள் வாங்குவீர்கள். உங்களுக்கான சுப செலவுகளை செய்து கொள்கின்ற அற்புதமான நாள். உங்களுடைய பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். கடன் பிரச்சனைகள் இருந்தால் அவை முற்றிலுமாக தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. குருநாதரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று மதியம் 12:54 வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும்.
சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். நண்பர்கள், உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தாய் வழி உறவுகள் மூலம், அவர்கள் மூலமாகவும் நல்ல ஆதாயம் உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். ஆகவே யாருக்கேனும் திருமணத்திற்காக காத்திருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கான திருமண வேலைகளை உடனடியாக தொடங்குங்கள். ஜாதகத்தை பாருங்கள், வரன் பாருங்கள், நல்லபடியாக முடியும். பண வரவு அதிகரிக்கின்றன. சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். சத்சந்தான பிராப்திக்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். எப்போதுமே குலதெய்வத்தை குருவாரம், வியாழக்கிழமை, அதேபோல் வெள்ளிக்கிழமை, இந்த நாட்களிலே குலதெய்வ வழிபாடு செய்வது இரட்டிப்பு நன்மைகளை தரும். ஆகவே இன்றைய நாளிலே குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகின்ற அற்புதமான நாள். குரு பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று மதியம் 12:54 வரை உங்கள் ராசிக்கு சந்திரன் 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே என்ன நடக்கும்? திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு தேடி வரும். எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறும். பொருள் வரவு, தன லாபம் அதிகரிக்கின்ற அற்புதமான நாள். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். அலுவலகத்திலே வேலை மாற்றம் ஏற்படும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய அற்புதமான நாள். ஆடை அணிகலன்கள் வாங்குவீர்கள். நல்ல பொருட்களை வாங்குவீர்கள். சந்தோஷமாக இருப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மனம் சந்தோஷமாக இருந்தால் உடல்நலம் சீராக இருக்கும். இதுதான் தாத்பரியம். ஆகவேதான் மனதை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள சொன்னார்கள் பெரியோர்கள். மனதுதான் எல்லாவற்றிற்கும் காரணம். மனம் ஒரு குரங்கு என்றாரே, மனம் அப்படி இப்படி தாவிக்கொண்டிருந்தால் உடல்நலம் ஒரு நிலையிலே இருக்காது. மனதை திடமாக சந்தோஷமாக வைத்துக் கொண்டால் உடல்நலம் சீராக இருக்கும். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு அது கிடைக்கின்றது. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். அவர்களால் நன்மை உண்டாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். எல்லா வகையிலும் சிறப்பான நாள். குருநாதரை வணங்குங்கள். தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று மதியம் 12:54 வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாளிலே உங்களுக்கு முழுவதுமாக சந்திராட்டமும் இருக்கின்றது. மௌனத்தை கடைபிடியுங்கள். மௌன விரதம் இருங்கள். மற்றவரோடு ஏதேனும் பேச வேண்டும் என்றால் எழுதி கொடுங்கள். இப்படி மௌன விரதம் காத்தால் உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். ஆகவே கவனமாக இருங்கள். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசக்கூடாது. தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டும். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் நரசிம்மரை பற்றி கொள்ளுங்கள். ஆஞ்சநேயரை பற்றி கொள்ளுங்கள். ஆஞ்சநேயருடைய பாதத்திலே ராமநாமம் எழுதி வைத்து வழிபடுங்கள். வெற்றிலை மாலை சாட்டுங்கள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை மீறி எதுவுமே கெடுதல் நடக்காது. உங்களுக்கு அந்த ஆழ்மன நம்பிக்கையை கொள்ளுங்கள். சந்திராட்டமும் ஒன்றும் செய்யாது. புதிய கடன் எதுவும் வாங்காதீர்கள். சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் இன்றைய நாளிலே எதுவும் புதிய முயற்சிகளை செய்யாதீர்கள். அன்றாட பணிகளை மட்டும் செய்யுங்கள். அதிகம் பேசாதீர்கள். அதனால் தான் சொன்னேன் மௌன விரதம் காப்பது நல்லது என்று. மௌன விரதம் இருந்து விட்டால் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆகவே மௌன விரதம் இருந்து அதிகம் பேசாமல் இருந்து குருமார்களை வணங்கி நன்மை காண வேண்டிய அற்புதமான நாள். மகர ராசி அன்பர்களே, இன்று மதியம் 12:54 வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுடைய தொழில் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய மனம் சந்தோஷமாக இருக்கும். பண வரவு அதிகரிக்கின்ற நாள். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும்.
நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகள் நல்ல செய்தியை பெறுவீர்கள். குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஆகவே இன்றைய நாளிலே எல்லாமே சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு குருமார்களை வணங்குங்கள், தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று மதியம் 12:54 வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வீண் விரயங்கள் உண்டாகின்ற நாள். ஆகவே தயவு செய்து இந்த கடன் அட்டைகளை எல்லாம் இன்றைய நாளிலே வெளியில் எடுத்து செல்லாதீர்கள். பெரும்பாலோர் மாட்டிக்கொள்வது இந்த கடன் அட்டையிலே. ஆகவே கடன் அட்டையை இன்றைய நாளிலே உபயோகிக்காதீர்கள். எது வாங்க வேண்டும் என்றாலும் கையில் இருக்கின்ற பணத்தை வைத்து வாங்குங்கள். யாருக்கும் உங்களுடைய பின் நம்பர் போன்றவற்றை சொல்லிவிடாதீர்கள். பெரிதாக நட்டம் ஏற்படும். ஆகவே கவனமாக இருங்கள். பொருளாதாரம் சற்று நெருக்கடியாகத்தான் இருக்கின்றது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? குருமார்களை வணங்க வேண்டும். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வெற்றி காணுங்கள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, இன்று மதியம் 12:54 வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சகலவிதமான பாக்கியங்களும் கிடைக்கின்ற அற்புதமான நாள். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். காரிய தடைகள் விலகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் இருந்தால் அவை முற்றிலுமாக தீரும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றமான மாற்றமான அற்புதமான நாள் இன்றைய நாள். மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு குருமார்களை வணங்குங்கள். தட்சிணாமூர்த்திக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வையுங்கள். 12 ராசிக்காரர்களுமே இன்றைய நாளிலே செய்ய வேண்டியது குரு தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். ஆலயத்துக்கு சென்று வழிபட்டால் சிறப்பு. அல்லது இல்லத்திலே குரு தட்சிணாமூர்த்தியை நினைத்து ஒரு நெய் தீபம் ஏற்றுங்கள். எல்லா தெய்வங்களுக்கும் நெய் தீபம் ஏற்றுவது உச்சிதம். எண்ணெய் தீபம் ஏற்றாமல் நெய் தீபம், நல்ல பசு நெய் தீபம் ஏற்றினால் அந்த இல்லத்திலே மகாலட்சுமி கடாட்சம் என்றென்றும் நிறைந்திருக்கும் என்பது ஐதீகம். எனவே 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளிலே இந்த நெய் தீபம் ஏற்றி வைத்து குருமார்களை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கோவிந்த நாமம் நமக்கு வைகுண்ட பதவியை தரும். கோவிந்தா கோவிந்தா என்று நாராயணனுடைய நாமங்களை சொல்ல சொல்ல அந்த நாராயணனுடைய நாமங்களை நாம் எவ்வளவு சொல்கின்றோமோ நம்முடைய ஜென்மம் கடை தேறி நாம் வைகுந்த பதவியை அடையலாம். குறிப்பாக ஒரு சில விரதங்கள் இருக்கின்றது. மாதம் வருகின்ற ஏகாதசி விரதம். ஏகாதசி விரதம் அனுஷ்டிப்பவர்களுக்கு அவர்களுடைய மரண காலத்திலே மரண பயம் என்பது இருக்காது. அவரை யமதூதர்கள், யமகிங்கரர்கள் வந்து அழைத்து செல்ல மாட்டார்கள். அவர்களை, ஏகாதசி விரதம் இருப்பவர்களை நாராயணனுடைய அடியார்கள் வந்து அழைத்து செல்வார்கள். இந்திரலோகத்திலிருந்து, வைகுந்தத்திலிருந்து நாராயணனுடைய அடியார்கள் வந்து அழைத்து செல்வார்கள். இது ஐதீகம். ஆகவேதான் விரதங்களிலே மிகச்சிறந்த விரதம் ஏகாதசி விரதம். சமீபத்திலே வைகுண்ட ஏகாதசி வந்து சென்றது. இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பது ஆயுள் முழுவதும் நாம் இந்த மாதம் ஏகாதசி விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கும். வைகுண்ட ஏகாதசி என்று விரதம் இருந்தார். இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் என்பதை 3 நாட்கள் இருக்க வேண்டும். 3 நாட்கள் இருந்து இந்த வைகுந்த ஏகாதசி விரதத்தை நிறைவு செய்து இந்த பாரணை முடிந்து பெருமாளை சேவித்து நம்முடைய விரதத்தை முடித்து கொள்ள வேண்டும். ஆக இந்த வைகுந்த ஏகாதசி விரதம் என்பது நமக்கு பரம பதத்தை அளிக்கக்கூடியது. ஆகவேதான் அன்றைய நாளிலே விளையாட்டுகள் கூட பரமபதம் விளையாடுவார்கள். வாழ்க்கை என்பது மேலும் கீழுமாக இருக்கக்கூடியது. இன்று உயரத்திலே இருப்பவன் நாளை கீழ்நிலைக்கு வரலாம். இன்று கீழ்நிலையிலே இருப்பவன் நாளை மேல்நிலைக்கு செல்லலாம். வாழ்க்கை என்பது நிலையற்றது.
இந்த உலகத்தினுடைய சுக சௌக்கியங்கள் எல்லாம் நிலையற்றது, நாம் தாமரை இலை தண்ணீர் போல் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நமக்கு உணர்த்துவதுதான் வைகுண்ட ஏகாதேசி அன்று நாம் பரமபதம் விளையாடுவது. அது ஏதோ விளையாட்டு அல்ல, வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய தத்துவங்களை நமக்கு சொல்வது இந்த விளையாட்டு. குழந்தைகளுக்கெல்லாம் அடிமனதிலே இவற்றை விதைத்து விட்டால் அவர்களுடைய பெரியவர்களானதும் எப்படிப்பட்ட கஷ்டங்களும் அவர்களை துன்பப்படுத்தாது, துயரப்படுத்தாது, தற்கொலை என்கின்ற எண்ணத்தை தூண்டாது. ஆகவே நம்முடைய சனாதன இந்து தர்மமானது எல்லோரையும் முனிவர்களாக போ, எல்லோரையும் சாமியாராக போ என்று சொல்வதல்ல. கவியரசர் கண்ணதாசன் அற்புதமாக சொல்வார், நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும் என்று உணர்த்துவது நம்முடைய சனாதன இந்து தர்மம். அதற்கென்று பிறப்பிறப்பில்லை, ஆதி அந்தமாக நம்மை தொடர்வது, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு உடன் வருவது சனாதன இந்து தர்மம். ஆக விளையாட்டிலே கூட நமக்கு அற்புதமான தத்துவங்களை பொதித்து வைத்தது நம்முடைய சனாதன இந்து தர்மம். சரி, இன்றைய நாளிலே நாம் என்ன பார்க்க போகின்றோம் என்றால், சொர்க்கவாசல் திறக்கின்றார்கள். பெருமாள் கோவில்களிலே எல்லாம் வைகுண்ட ஏகாதேசி என்று சொர்க்கவாசல் திறக்கின்றார்கள். இந்த சொர்க்கவாசல் திறக்காத கோவில்கள் என ஒரு சில கோவில்கள் உண்டு. அந்த கோவில்கள் என்னென்ன, அவற்றை பற்றி தான் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். கும்பகோணம் ஸ்ரீ சாரங்கபாணி ஆலயம், இந்த ஆலயத்திலே சொர்க்கவாசல் எனப்படுகின்ற பரமபத வாசல் கிடையாது. இதற்கு என்ன காரணம் என்றால், இத்தலத்து சுவாமி நேரே வைகுண்டத்திலே இருந்து இங்கு பூலோகம் வந்து விட்டவர். மகாலட்சுமியினுடைய அவதாரமான கோமலவல்லியை மனம் முடிப்பதற்காக திருமால் தான் எழுந்தருளியுள்ள ரதத்துடன் வைகுண்டத்திலிருந்து இங்கு வந்து கோமலவல்லி தாயாரை மணந்து கொண்டார். ஆகவே இங்கே இவரை வணங்கிவிட்டாலே பரமபதம் முக்தி கிடைத்துவிடும் என்பதால் இந்த ஆலயத்திலே சொர்க்கவாசல் என்பது கிடையாது. இவரை வணங்கினாலே சொர்க்கவாசல் தான், இவரை வணங்கிவிட்டாலே வைகுண்டத்திற்கு சென்று விடலாம். ஆகவே இந்த கும்பகோணம் சாரங்கபாணி ஆலயத்திலே சொர்க்கவாசல் திறப்பு என்பது தனியாக கிடையாது. மேலும் இங்கே உள்ள உத்தராயண தட்சிணாயன வாசலை கடந்து சென்றாலே பரமபதம் கிட்டுவிடும் என்பது நம்பிக்கை. ஆகவே நேரத்தை கடத்தாமல் தை பிறந்திருக்கின்றது, இதுவரை சாரங்கபாணி ஆலயத்திற்கு செல்லவில்லை என்றால் இந்த மாதத்திலே சென்று வழிபடுங்கள். வழிபட்டால் வைகுண்ட ஏகாதேசி அன்று பெருமாளை வழிபட்ட பலன் கிடைக்கும். நமக்கு சொர்க்கம் நிச்சயம், வைகுண்டம் நிச்சயம். அதேபோல் உத்தராயண வாசல் வழியே தை முதல் ஆணி வரை செல்லலாம். தட்சிணாயன வாசல் வழியே ஆடி முதல் மார்கழி வரை சுவாமியை தரிசிக்க செல்ல வேண்டும். அந்தந்த மாதங்களிலே அந்தந்த வாசல் திறந்திருக்கும். இதுபோன்று சொர்க்கவாசல் எனப்படுகின்ற பரமபத வாசல் இல்லாத ஆலயங்கள் வேறு இருக்கின்றதா என்றால் இருக்கின்றது. காஞ்சிபுரத்திலே நகரேஷு காஞ்சி என்று சொல்வார்கள். காஞ்சிபுரம் பரமேஸ்வர விண்ணகரம் எனப்படுகின்ற ஸ்ரீ பரமபதநாத பெருமாள் ஆலயத்திலே சொர்க்கவாசல் திறப்பு கிடையாது. இவ்வாலய மூலவருடைய திருநாமம் ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் என்றாலும் இங்கு சொர்க்கவாசல் உற்சவம் கிடையாது. இப்பெருமாளுக்கு பரமபதநாதன் என்ற திருநாமமும் உண்டு. நமக்கெல்லாம் பரமபதத்தை அருளுகின்றவர் பரமபதநாதன். அடுத்து ராமானுஜர் அவதரித்த தலமான ஸ்ரீபெரும்புதூர் ஆதிகேசவ பெருமாள் கோவில். இந்த ஆலயத்திலே ராமானுஜர் அவதரித்த தலம் என்பதால் ஸ்ரீபெரும்புதூரை நித்திய சொர்க்கவாசல் தலமாக கருதுகிறார்கள். அதாவது இந்த ஆலயத்திலே தனியாக சொர்க்கவாசல் என்பது கிடையாது, நித்திய சொர்க்கவாசல். இந்த ஆலயத்துக்கு என்றைய நாள் சென்றாலும் அது சொர்க்கவாசல் தான். ஆகவே இன்றைய ஆலயத்திலே சொர்க்கவாசல் கிடையாது. வைகுண்ட ஏகாதசி அன்று ஆதிகேசவ பெருமாளும் ராமானுஜரும் பூதக்கால் மண்டபத்துக்கு எழுந்தருளும் போது மணிக்கதவுகள் சொர்க்கவாசல் திறக்கப்படுவது போல் திறக்கப்படும். அடுத்து திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் ஆலயம். கண்ணபுரம் செல்வேன் கவலை எல்லாம் மறப்பேன், கண்ணனின் சன்னதியில் என் நேரமும் இருப்பேன். அருமையான பாடல். திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள். இந்த திருக்கண்ணபுரம் பூலோகத்து விண்ணகரம் என்பதால் இந்த திருக்கோவிலேயும்
பரமபத வாசல் கிடையாது. இவனது திருக்கோவிலே பரமபதமானதால் மற்ற வைணவ கோவில்களில் உள்ளது போல் வைகுண்ட வாசல் என்பது தனியாக இன்றைய ஆலயத்திலே கிடையாது. அடுத்து திருச்சி அருகே உள்ள திருவெள்ளரை புண்டரீகாசன் பெருமாள் கோவில். ஸ்ரீதேவியை மணமுடிப்பதற்காக பெருமாள் வைகுண்டத்திலே இருந்து இங்கே நேரே வந்ததால் பூலோக வைகுண்டமாக இத்திருத்தலம் திகழ்கின்றது. இங்கே தாயாருடைய பெயர் செங்கமல தாயார். என்ன அருமையான தமிழ் பெயர் பாருங்கள். வைணவமும் சைவமும் தமிழை வளர்க்கின்றது. இந்த இரண்டும் இல்லை என்றால் பாரதியார் பாடியது போல் தமிழ் இனி மெல்லச் சாகும் என்று தமிழ் அற்று போயிருக்கும். சைவமும் வைணவமும் பல்லக்குகள் போல் சுமந்து நம்முடைய தமிழை சுமக்கின்றது. இந்த பெருமாளை வணங்கினாலே பரமபதம் கிடைத்துவிடும் என்பதால் இங்கு சொர்க்கவாசல் கிடையாது. இங்கு வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் திறப்பு என்பது தனியாக கிடையாது. ஆக இப்படிப்பட்ட பெருமாள் கோவில்களை எல்லாம் தேடி தேடி வணங்க வேண்டும். வணங்கி வைகுண்ட பிராப்தியை எல்லோரும் பெற வேண்டும் என்பது ஐதீகம். ஆகவே நமக்காக ஆன்மீகம் அருமையாக கற்றுத்தந்திருக்கின்றது. இவற்றையெல்லாம் கடைபிடித்து வைகுந்தனுடைய நாமத்தை அனுதினமும் பாடுவோம். எல்லோரும் பரமபதம் அடைவோம். பிறப்பில்லா பெருவாழ்வு பெற வேண்டும் எல்லோரும். நமோ வெங்கடேசா, நமோ நாராயணா, நமோ கோவிந்தா. நன்றி.